முகமூடி கொள்ளையர்களால் கோவை மதுக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் அரங்கேற்றப்பட்டிருக்கும் சம்பவம் வீடியோ காட்சிகளாக வெளியாகி இரவில் பயணம் செய்ய விரும்புபவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. சாலையில் ஆணிகளை வீசி வாகனங்களின் டயர்களை பஞ்சராக்குவது, தொலைதூரத்திலிருந்து கண்ணாடிகளில் முட்டைகளை வீசி எறிந்து விபத்தை ஏற்படுத்துவது என இரவு நேரங்களில் பயணம் செய்பவர்களை அச்சுறுத்தி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த கும்பல் தற்போது ஒரு படி மேலே சென்று கோவையில் நிகழ்த்தியிருக்கும் சம்பவம் பதைபதைக்க வைத்திருக்கிறது. கோவை மதுக்கரை நெடுஞ்சாலையில் அதிகாலை 3 மணி அளவில் நடந்த சம்பவம் இது. கேரளாவைச் சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் கணினி உதிரி பாகங்கள் வாங்குவதற்காக தன் நண்பர்களுடன் கோவை வந்த நிலையில் பின் மீண்டும் கோவை மதுக்கரை நெடுஞ்சாலை வழியே கேரளா திரும்பியிருக்கிறார். அப்போது அஸ்லாம் சித்திக்கின் காரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கார் ஒன்று சமயம் பார்த்து ஒரு இடத்தில் மறித்த நிலையில் காருக்குள்ளிருந்து முகமூடி அணிந்தபடி இறங்கிய கும்பல் அஸ்லாமின் காரை இரும்பு கம்பியால் அடித்து உடைத்து கொள்ளையடிக்க முயன்றது காருக்குள் இருந்தவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது. மனதை பதற வைக்கும் இந்த காட்சிகளில் கும்பலிடமிருந்து சாதுரியமாக காரை இயக்கி அஸ்லாம் தப்பிய நிலையில் இவை அனைத்தும் காரில் இருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. விசாரணையில் காருக்குள் ஹவாலா பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கேரளாவைச் சேர்ந்த கும்பலே வழிப்பறியில் ஈடுபட முயன்றது தெரியவர கேரளாவைச் சேர்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் அஜய்குமார் ஆகிய 4 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.